இந்த குழந்தைக்காக எத்தனையோ போராட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு மன ரீதியாக. அப்போ இந்த குழந்தை வேணும் அப்படின்னா இந்த குழந்தையினுடைய அறிகுறி என்ன? குழந்தை இருந்துச்சுன்னா தொட்டில், வீட்டில் தொட்டில் இருக்கும். அப்போ தொட்டில் போன்ற வடிவத்தில் ஒரு காவடியை செய்து அதற்கு அன்னக்காவடி என்று பெயர் வைத்து ஒரு வீட்டிலும் சென்று அன்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை தொட்டில் போன்று இருக்கக்கூடிய அந்த காவடியிலேயே எடுத்துட்டு வந்து அதை வந்து பிரசாதமாக நெய்வேத்தியம் செய்து மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை வாய்ந்த சித்தர் என்னுடைய சர்க்குருநாதர் கோரக்கர் மகரிஷி. இந்த கோரக்கர் மகரிஷிகிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆண்கள் தொடர்புடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பெண்கள் தொடர்புடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வந்து இவர்களுக்கு கர்ப்பப்பையில் நிறையா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய வல்லமை கோரக்கர் மகரிஷிக்கு இருக்குது. அப்போ நான் இதை வந்து தொட்டில் மாதிரியான ஒரு வடிவத்தில் காவடி அமைத்து அதற்கு அன்னக்காவடி என்று பெயர் சொல்லி அப்போ அந்த அன்னப்பிரசாதத்தை நாம் வாங்கி சாப்பிடணும். கோரக்கர் கோவில் நாகப்பட்டினத்திற்கும் வேளாங்கண்ணிக்கும் மத்தியில் வடக்கு பொய்கை நல்லூரில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். நேராக கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு ரோஜாப்பு மாலை கட்டி போடுறேன், இல்லை வேறு எதை பண்ண ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு உடனே அப்படி வராமல், ஒரு டாக்டர்கிட்ட போனால் எப்படி நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம், அங்கே ஒரு ஸ்கேன் பண்ணணும், ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து காத்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி நம்ம நினச்சிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து அந்த பூஜை முடிவில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த அன்னக்காவடியிலிருந்து வந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.